ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னவோ உன் வாழ்க்கை முடிஞ்சு போனது போலவும், அவ்வளவுதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு முடிச்சிட்டது போலவும் இப்போது எதற்காக கவலை கொள்கிறாய்? உனக்காக அனைத்தையும் சிறப்பாக இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன்றதை நீ மறந்துட வேணாம். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கட்டும், ஆனா அதுக்காக இப்படியே நீ தோற்று போய் துவண்டு போய் வாழ்க்கையை சோர்ந்து போய் வாழும்படி இந்த முருகன் விட்டுடுவேனா என்ன? ஒரே ஒரு முறை நான் சொல்றத கேளு. வாழ்க்கையில உன்னால எல்லாமே சாத்தியப்படும். நீ நினைச்சதையெல்லாம் இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நான் சொல்றத கவனமா கேளு. என் அன்பு பிள்ளைகளையும் என்னையே வணங்கக்கூடிய பக்தர்களையும் இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? இப்போது உன் வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்தாலும் என்னுடைய வேலின் ஒளி ஒன்னே உன் வாழ்க்கைக்கு போதும். இந்த வேலின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன். என்னை நம்புற யாரும் வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரம் கிடையாது. என் செல்ல பிள்ளையான நீயும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் எல்லாரையும் சோதிப்பேன், ஆனா ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். தாமதம் ஆனாலும் உனக்கான விஷயங்களை தவறாம உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செஞ்சு உன் நம்பிக்கையை உண்மையாக்குவதற்காகவே இந்த முருகன் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த முருகனின் அழகும் குணமும் என் அன்பு பிள்ளையான உனக்கும் சொந்தம்தான். நல்ல அழகான மனசோட நல்ல குணத்தோட இருக்கும் உன் வாழ்க்கையவே நான் அழகாக்கி தரப்போறேன் என் செல்வமே. என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையை நிச்சயமா மாற்றதான் போகுது. இப்போது நான் உன் வாழ்க்கையில சோதனைகளையும் துன்பங்களையும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தானே யோசிக்கிற? இது எல்லாமே உன் நம்பிக்கையை சோதிக்கும் விஷயம்தான். நான் உன் கூட இருக்கிறதால நீ தொடர்ந்து முயற்சி பண்ணினா கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே. கடவுளை நம்புறதுனா வாழ்க்கையை எல்லாத்தையும் கடவுளிடம் விட்டு விடுவது அர்த்தம் கிடையாது. கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறணுன்ற எண்ணத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான பக்தி. நீ என் மேல எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் உனக்கான வாய்ப்பை கொடுப்பதற்காக வந்தேன். இப்போது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நமக்கு நல்லதே நடக்காது, நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் கஷ்டப்பட போறோம் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் ஒரு நல்ல பாதையை புது பாதையாக காட்ட போறேன். நீ நடந்து போகும் பாதையில உனக்கான வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் செஞ்சு தரேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சாதான் நான் உனக்காக வர முடியும் என் செல்வமே. என்ன நம்பு, நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட்டுருவேன். உன் இலக்கு எதுவாக இருந்தாலும் உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் இந்த முருகனை நம்பி முயற்சி செஞ்சினா கண்டிப்பா நீ வெற்றி பெற முடியும். கீழே விழுந்தாலும் தைரியமா எந்திரிச்சு நில்லு, முருகா சரணம்னு சொல்லு. என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த வேலவனின் அருள் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு சின்ன இலை கூட அசையாது, காற்று கூட அடிக்காது என் செல்வமே. இந்த முருகன் உன்னை விட்டுட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். நான் உனக்குள்ளதான் உனக்கான சக்தியாக ஆத்ம பலமாக உன் கூடவே இருக்கேன். நீ எப்போதும் துணிவோடும் தைரியத்தோடும் இருந்தீனா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. என் அருளால உன் வாழ்க்கையில ஒளி வரப்போகுது. நம்பிக்கையே உனக்கான ஆயுதமாக மாறட்டும். நீ எதிர்பார்க்கிற வெற்றியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். என்னை முழுதாக நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் தோக்க விட்டுடுவேனா என்ன? உன் வாழ்க்கைய வெற்றிக்கான பாதையாக மாத்துறதுக்காக தான் இந்த முருகன் தேடி வந்திருக்கேன். வேல் முருகா வெற்றி முருகான்னு
நீ என் பெயரை சொன்னாலே உன் மனசு சந்தோஷத்தில் துள்ளும்படி நான் செய்ய போறேன். முருகன் அழைத்தால் உன் வாழ்க்கையே இனிமையானதாக மாறிவிடும் என் செல்வமே. நீ என்னை நம்பு. என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையை காத்தடிக்கும் விளக்கு மாதிரி அல்ல, அந்த காற்றே நான் தான். உன் வாழ்க்கைக்கு காற்றாக உனக்கு ஒளியாக இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் நம்பிக்கையை பரிசோதிக்கும் விதமாக இப்போது நான் சில விஷயங்களை செஞ்சாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சினா நீ இழந்ததை கூட உன்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கைதான் என்னுடைய வேல். அந்த வேல் உன்னுடைய மனசுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். நீ என்னை நம்புனினா இந்த முருகன் உனக்கு துணையாக உனக்குள்ள இருந்து நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. நான் உனக்குள்ள போட்டு வச்சிருக்கின்ற நம்பிக்கைங்கிற விதையை வளர்த்துக்கிட்டே இரு. கண்டிப்பா அந்த நம்பிக்கை மூலமாகவே நீ இந்த உலகத்தை ஜெயிப்ப. இந்த உலகமே உனக்கு முன்பாக தலை வணங்கும்படியும் நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போறேன். உன் மனசு தளர்ந்து சோர்ந்து போகாம நீ எப்போதும் தைரியமா இருக்க கத்துக்கோ. சிதறிய கண்ணாடியையும் என்னால் ஒட்ட முடியும். உன் கனவுகளையும் நான் புதுசா கட்ட முடியும் என் செல்வமே. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். நிச்சயமா இனி எல்லாமே நீ செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றமாக வந்து சேரும். உன் இதயத்தில் ஒலிக்கும் இந்த முருகனின் குரலை கேட்க தயாராகு. நான் உனக்குள்ள இருந்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்க்கிற விஷயங்களிலும் வெற்றியை தரப்போறேன். இப்போதைக்கு நீ ரொம்ப பயந்து போயிருக்க. உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு அழுகிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்பா முருகா, என்னால் முடியலை, நீ தான் எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டணும்னு என் அருளை எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்காகவே நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ விழுந்தினா நான் உனக்காக வந்து கை தூக்கி விடுவேன். நீ சோர்ந்து போனினா நான் உனக்காக ஓடி வந்து உனக்கான தெம்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுப்பேன் என் செல்வமே. ஒவ்வொரு முறை நீ மனசு உடைஞ்சு போகும்போதும் நான் தானே உன் தோளில் கை வச்சு உன்னை தட்டி கொடுத்து உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன். என் அருளால உன் வாழ்க்கையின் இருள் விலகப் போகுது. இனிமே உனக்கு பயமோ சந்தேகமோ தளர்ச்சியோ சோர்வோ இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். நான் உன் பக்கத்தில் உன் கூடவே இருந்து உன் முயற்சிக்கான சக்தியை வெற்றியாக தரப்போறேன். நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். நம்பிக்கை தான் உனக்கான வடிவம். இந்த ஆறுமுகம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். இப்போது நீ சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சாலும் இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான சக்தியை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நான் உன்னை சோதிப்பேன் தான். என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சோதனைகளை கொடுப்பேன் தான். ஆனால் ஒருபோதும் யாரையும் தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன். நான் தாமதித்த விஷயங்கள் அனைத்தையும் வெகு சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இப்போது நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் உனக்கான தண்டனை அல்ல. இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் உனக்கு நான் கொடுக்குற பயிற்சி நினச்சிக்கோ. பயிற்சி கஷ்டமாக இருந்தா அதுக்கப்புறம் வெற்றி பெருசாக இருக்கும் அல்லவா? எந்த இடத்துக்கு எந்த பதவிக்கு நீ முதல்ல பயிற்சி எடுத்தாலும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பயிற்சியை சிறப்பாக செஞ்சினா அதன் பரிசாக மாபெரும் வெற்றி வந்து சேர்வதைப் போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த பயிற்சிக்கு முடிவாக உனக்கு அழகான அற்புதமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போறேன். நீ கீழே விழுந்தாலும் கவலைப்படாம தைரியமா எழுந்து நில்லு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வெற்றி வெகு தூரத்தில் இருக்காது என் செல்வமே. நீ என் மேல நம்பிக்கை வச்சு காத்திருப்பதால் தான் இப்போது உனக்கான வெற்றியை உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோட இருந்தினா இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் அருளால உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான வழியை நான் காட்டுறேன். இனி அடுத்தடுத்து எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக நடக்க போகுது. அப்பா முருகா,
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ எத்தனை முறை கவலைப்பட்ட? இதோ உன் கவலைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் தடைகளையும் நினைச்சு கவலை கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை வெகு விரைவாக, வெகு சீக்கிரமாக, வெகு விமரிசையாக, அழகாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ மலை ஏறணும்னா முதல்ல கீழே மண்ணிலிருந்து ஏறித்தானே தூரமாக மலையின் உச்சிக்கு போக முடியும். மண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி மலையின் உச்சியை அடைவதற்கு பேர் தானே வளர்ச்சி. அதே போலதான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சோதனை, தடை, தடங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் வெற்றியின் உச்சத்தை நீ தொட போற. நான் உன்னை உயர்த்தணும், உன் வாழ்க்கையில் உன்னை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதால தான் இப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சோதனை எல்லாமே உனக்கான ஆசீர்வாதம் தான் என் செல்வமே. கொஞ்சம் அமைதியா இரு. ஆழ்ந்த சிந்தனையில நீ அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். எப்போதும் நீயே உன்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு கொள்ள வேண்டாம். உன்னோட பெரிய எதிரியே உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் கவலையும் தான். அதை வெல்லுவதற்கு உனக்கு நம்பிக்கை தேவையா இருக்கு. முதல்ல என் மேல நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு உறுதியா வச்சுக்கிறியோ அதுக்கேற்றாற் போல உனக்கான வெற்றி மிக பெருசாக உன்னை நோக்கி வந்து சேரும். எப்போதும் கவலைகளையும் துன்பத்தையும் நினைச்சு கண்ணீர் வடிக்காதே. என் கையில் இருக்கும் வேலின் மூலமாக இந்த முருகன் உனக்கான பதிலை கொடுக்க போறேன். என் அன்பு பிள்ளைகள் யாரும் பயப்படவோ கவலைப்படவோ கூடாது, நம்பிக்கை இழக்கவும் கூடாது. என் அருளால எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் என் அருளின் மூலமாக அழகான வெற்றியையும் கொடுப்பேன். ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போற. நீ தளர்ந்தாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நம்பிக்கை கதவோடு உனக்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் கூடிய சீக்கிரம் என் அருளால உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன். எதுவானாலும் என்னை நம்பு. நான் உன் கூடவே உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன்.